வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங், வெல்கம். வச்சு ஒரு காளான் மசாலா வறுவல் செய்ய போகிறோம். காளான் மசாலா வறுவல் வெஜிடேரியனு. அந்த காளான் மசாலா வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காளான் 250 கிராம், பொடியான இருக்கிற சின்ன வெங்காயம் 2 கை, கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 கட்டு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. காளான் மசாலா வறுவல் அப்படின்னு சொல்லலாம், காளான் மிளகு வறுவல்னு சொல்லலாம். இதுவரை நம்ம காளான் நம்ம ஜெயா டிவியில் பண்ணது கிடையாது. காளான் யூஸ் பண்ணும்போது, அதாவது மஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது தண்ணி தேவையில்லை, அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மஷ்ரூம் வாங்கி அலசிட்டு அந்த மஷ்ரூம் கீழே, அதாவது அந்த கொடைக்கு கீழே கருப்பாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அது இந்த மஷ்ரூம் வாங்குகிறோம், உள் பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வெள்ளையாகவே இதே மாதிரி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு வந்து தண்டில் வர்றது, நான் சொல்கிறது கொடை கீழே வர்றது, அது மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக நீங்கள் நார்மல் மஷ்ரூம் கடையில் கிடைக்கிது, அந்த மஷ்ரூமை வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். நல்லா ரொம்ப ரப்பர் மாதிரி செய்ய வேண்டாம், 4 நிமிஷத்தில் அழகாக இந்த காளான் குக் ஆகிடும். எப்படி செய்யணும்னா, நம்ம சோம்பும் கருவேப்பிலை போட்டு தலைக்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா முக்கால்வாது வதக்கணும். முக்கால்வாது வதக்க பிறகு இந்த மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிடுறோம். அதுலேயே உப்பு போட்டுடுறோம். ஒரு 3 நிமிஷம் பொறுத்து நல்லா வதக்கி ரெண்டு கை வெங்காயம் முக்கால் பாகத்து வதக்கலாம். நான் சொன்னேன், காளான் போடும்போதே அதில் வந்து உப்பு போட்டிங்கன்னா அந்த காளானில் உப்பு நல்லா சேர்த்துக்கும். இந்த காளான் வச்சு சூப்பராக காளான் புலவு நல்லா பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 200 கிராம் காளான், 1.5 அழாக்கு அரிசி, 1 அழாக்கு தேங்காய் பால், 1.5 அழாக்கு தேங்காய் பால், 1.5 அழாக்கு தண்ணி, 6 பச்சை மிளகாய், 1 கை பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தாளிக்கிறதுக்கு பட்டை 2, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, வெங்காயம் 2 கை வெங்காயம், எண்ணெய் ஊற்றுறோம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, புதினா, சொல்லணும் 1 கை புதினா போட்டு வதக்கிடுறோம். வெங்காயத்தை வதக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டு வதக்கிறோம். பொடியாக இருக்கு நினைக்கிற இஞ்சியை போட்டு வதக்கிறோம். முழு பல், அதாவது பூண்டு உரித்து போட்டுறோம். 1 கை பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிறோம். அதே மாதிரி காளானை போட்டு நல்லா வதக்கிறோம். அது 2 நிமிஷத்தில் காளான் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த அரிசி என்ன பண்ணுறோம், ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச அரிசியை, சாதாரண அரிசியை, வீட்டில் இருக்கிற அரிசி போட்டு நல்லா வதக்கிறோம். 1.5 அழாக்கு அரிசி சொன்னேன், அதுக்கு 1.5 அழாக்கு தேங்காய் பால், 1.5 அழாக்கு தண்ணி, மொத்தம் 3, 1.5க்கு 3 இல்லையா, போட்டுட்டு உப்பு போட்டுருங்க. நீங்கள் வந்து குக்கரில் வைக்க வேண்டாம், பாத்திரத்தில் செய்யுங்க.
கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சுட்டு அந்த அடுப்பு மேலே ஒரு தோசை தவா போட்டு பாத்திரத்தை எடுத்து தோசை தவா மேலே வச்சுட்டு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து கொஞ்சம் புதினா தூவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த காளான் வாசனையோட அந்த புலவு, தேங்காய் புலவு வாசனையோட அந்த புலவு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது மஷ்ரூம் புலாவுன்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ். ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும்போது எனக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து முக்கால் பாகத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் மஷ்ரூம் போட்டுறேன். மஷ்ரூம் போட்டு அது கூடயே உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது முக்கால் பாகம் வேகும்போது மிளகுத்தூளும் தனியாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த வெங்காயத்தோடு அந்த மஷ்ரூம் சாப்பிடும்போது இந்த வெங்காயோட திதிப்பு, மஷ்ரூமுடைய அந்த என்ன சொல்கிறீங்க, இந்த ரப்பரி டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். ஸோ இது வெந்து வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுய நிகழ்ச்சிக்கு. மஷ்ரூம் முக்கால் பாகம் குக் ஆகிடுச்சு. இதில் மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூனு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் மிளகு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு அது நான் சொன்னேன், மேக்ஸிமம் 4 மினிட்ஸில் இந்த காளான் குக் ஆகிடும். தண்ணி தேவையில்லை. ஸோ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு காளான் மிளகு வறுவல். அதை வச்சுக்கலாம். சூப்பரான காளான் மிளகு வறுவல். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போதும், அதாவது ஃபுல்கா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போதும், அது மாதிரி மிளகா கிள்ளிப்பட்ட சாம்பார் ரசத்தோடு சாப்பிடும்போதும், கீரையோடு சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். இந்த சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் மிளகு வறுவலை, அதாவது காளான் மிளகு வறுவலை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் நம்ம செய்ய போகிறது சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல். அந்த கருணக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கருணக்கிழங்கு 1/4 கிலோ, மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டீஸ்பூன், கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ 2 விசில் 2 நிமிஷத்தில் எடுத்துடுறோம். ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த வேக வச்ச கருணக்கிழங்கை போட்டு சுட்டு எடுத்துடுறோம். இது எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, சாப்பிடும்போது சூடாக இந்த கருணக்கிழங்கை சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது எது கூட சாப்பிடலாம் அப்படின்னா, நல்ல ஒரு தக்காளி சூப் வச்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். தக்காளி சூப் நான் சொல்கிறேன். தக்காளி சூப்போட கொடுக்கும்போது இந்த கருணக்கிழங்கு வறுவல் தக்காளி சூப்பு நல்ல காம்பினேஷன். சாம்பாருக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். தயிர் சாதம் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ அது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கருணக்கிழங்குல நான் சொன்னேன் மிளகாத்தூள்,
இந்த தயிரில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பேசரி வச்சிடும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை குக்கரில் போட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், 1/4 கிளாஸ். குக்கரை மூடி போட்டு போட்டுடலாம். ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அதாவது நான் அந்த இந்த வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அந்த தக்காளி சூப்பும் பிரேக் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த கருணக்கிழங்கு 2 விசில் 2 நிமிஷம் சிம்மில் விட்டாச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்றேன். நான் பரவ வச்சுட்டு பற்ற வச்சிடறேன். நான் சொன்னேன் தக்காளி சூப் இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 தக்காளி பழம், அதாவது கிராமில் சொன்னால் 200 கிராம், மீடியம் சைஸு ஒரு 4 தக்காளி பழம், ஒரு கை துவரம்பருப்பு, ஒரு கை துவரம்பருப்பு, தனியா, மிளகு, சீரகம், 4 தனியா, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம். இப்போது கொஞ்சம் வெங்காயம், 2 சின்ன வெங்காயம். இப்போது ஒரு பாத்திரம் வைக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடறோம். இந்த வெங்காயத்தை வதக்கிறோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிறோம். அந்த 4 துவரம்பருப்பையும் போட்டுறோம். தண்ணி ஊற்றி நல்லா வேக சாதத்தை குழைய வடிச்சிக்கணும். இந்த சூப்பு ஊற்றிட்டு நல்லா பசிக்கணும். அதாவது சூப்பு வந்து இந்த தட்டு, அதாவது தட்டு வந்து விளிம்போடு தட்டு இருக்கணும். போட்டு நல்லா குழைச்சிட்டு அது சூப்போடு அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்கணும், சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த சூடாக அந்த கருணக்கிழங்கு வருவல் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இதை எடுத்துடலாம், ரெடி ஆகிடுச்சு. வா, இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஸ்கெட்டாக இருக்கணும், மீன் வளர்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும்.
அது நல்லா திரி போட்டோம்னா முறுமுறுப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கை வச்சு வேறு என்ன பண்ணலாம்? பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கருணக்கிழங்குல ஒரு நல்ல வடை. சீவிட்டு தண்ணீர் நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு டவலில் வச்சு ஒத்தி எடுத்துடணும். டவலில் வச்சு ஒத்தி எடுத்த பிறகு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். சாதாரணமாக வந்து கேரளாவில் ரொம்ப பாப்புலர் இது. இந்த கருணக்கிழங்கை சிம்மிலே வச்சு வர்த்திங்க அப்படின்னா இன்னும் முறுமுறுப்பு நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். கருணக்கிழங்குன்னு ரொம்ப சாதாரணமாக யாருமே அதை விரும்பி சாப்பிட்றதில்ல. சமயத்தில் சில கருணக்கிழங்கு என்ன ஆகுதுன்னா நமைச்சல் எடுக்குது. அந்த நமைச்சல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அது எதுக்கு ஒரு டவுட்டு, புளி தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாலும் சரி, அதே மாதிரி எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா அலசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த காரல் இருக்காது, நமைச்சல் இருக்காது, அந்த காரல் இருக்காது. அப்போ இந்த கருணக்கிழங்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா முறுமுறுப்பாக வரச்சு. இந்த அடியில் மீந்திருக்கு இல்லையா மசாலா, அந்த மசாலா எடுத்து இந்த ஊதிருப்பாங்க. இன்னொரு அடி திருப்பி போடலாம். எல்லாருமே ஃபீல் பண்ணுறது வந்து கிழங்கு மோஸ்ட்லி வந்து வாயு, உருளைக்கிழங்கு, கண்டக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதாவது பூமிக்கு கீழே விளையிறது ஃபுல்லாக வாயு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அந்த வாயு வந்து பாடியோட நேச்சர். உங்களுக்கு அந்த ஒத்துக்கல் அப்படின்னா தான் வாயு. எல்லாருக்குமே வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயு வரதில்லை. சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்கும். அதே மாதிரி கருணக்கிழங்கு நீங்கள் அந்த மாதிரி வாயுவாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மசாலாவோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய வாசனையோடு செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் பெருங்காய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் அது மாதிரி வாயுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. கருணக்கிழங்குல பெருங்காயம் போட்டால் ஒன்றும் ஆகிறதில்லை, நல்லாயிருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுட்டு எடுத்துடணும். சூடான தக்காளி சூப்போட இந்த கருணக்கிழங்கு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். 2 டிஷ் பண்ணணும்.
காளான் மசாலா வறுவல். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், அந்த காளானை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். 4 நிமிஷம் குக் ஆகும் போது குக்கார டைமில் மிளகுத்தூளையும் தனியாத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். காளான் மசாலா வறுவல். இந்த 2 டிஷ்ஷும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ்ஷையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் தாங்க விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.